வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே ராசி துலாம் ராசியாக 5வது இடத்திலே ராசி அமையப்பெற்றும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்திலே ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் அமையப்பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது புதன் சுக்கிரன் சனி ராகு 4 கிரகங்களில் சேர்க்கை 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது வீடு வாகன சொத்து சுகம் பொருளாதாரத்திலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு உங்களுக்கு மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் என்பது 12ஆம் இடமாக காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது விரய செலவுகள் சுப செலவுகள் சித்திரை மாதங்களிலே சுபபோகமான கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதமான 11வது இடத்திலே முயற்சி சனாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இந்த சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மட்டுமல்லாதது சந்திரன் என்பது உங்களுடைய இரண்டு கூடியவர் தாய்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்திலே பலம் பெற்று சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது மட்டுமல்லாதது லக்னம் என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்திலே தனுசு லக்னமாக கோச்சார லக்னம் என்பது அமையை பெற்று லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6-8 சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப விசேஷமான சுப நிகழ்வுகளும் நடத்துகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அந்த வகையிலே திதி என்பது கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலேயே கரணம் கவலவ கரணத்திலும் யோகம் வச்சிரம் யோகத்திலும் யோக தேவதை வரண பகவானாக வழிவந்து இந்த அக்னி பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபசானத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே 3 கூடியவர் பலம் பெறுகின்றார். கடந்த மாதங்களில் 10ஆம் இடத்தில் இருந்தது என்பது ராகுவின் பிடியில் சனியின் பிடியில் இருந்தது என்பது தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தடை தாமதங்களையும் தேவையில்லாத விரைய செலவுகளையும் மிதுனராசிக்கார நேயர்கள் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே 2ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்றும் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் இந்த மாதத்திலே பலம் பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. 6 கூடையவர் என்பது இங்கே நீச்சமாக இருந்தாலும் 11 கூடையராக இருந்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் செல்கின்றவர்கள் சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு. ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி லாவாதிபதியாகவும் இருக்கின்றவர்கள் மூத்த சகோதர இளைய சகோதரர்களாக இருக்கின்ற நேர்கள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேர்களுக்காக இந்த சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்தாலும் அவர் நீச்ச பங்கத்திலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. அதுவும் உச்சம் பெற்று ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பார்க்கின்ற காரணத்தினாலே வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே அழகுகளை ஜொலிக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள், ஏற்பாடு செய்வீர்கள். கண்டிப்பாக வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் தொழில் ஸ்தானங்களிலே நீச்ச பங்க ராஜயோகத்திலே புதன் பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே சுக்கிர பகவான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அங்கே உச்சம் பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்கின்றதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட 5ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றது என்பது குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்ல அருள் கிடைக்கின்றது. குலதெய்வங்களை தரிசிப்பதற்கு நல்லதொரு மாற்றத்தையும் 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருந்து இங்கே குரு சனி தொடர்புகள் என்பது கேது பகவானும் இங்கே இருந்து கேது பகவானை குரு பகவான் பார்க்கின்றதும் சனி பகவான் பார்க்கின்றது என்பது ஒன்றுக்கொன்று தொடர்புகள் இருக்கின்றது. இங்கே 10ஆம் இடத்திலே சனி பகவான் 8-9 கூடையவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சில தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற இந்த மாதத்தில் அது இல்லாத ஒரு அமைப்பு மட்டுமல்ல. ராகு பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் போகின்றதும் சனி பகவான் மட்டும் இருக்கின்றதும் இங்கே சனி பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களை விரிவாக மாற்றுகின்ற ஒரு சில யோசனை உள்ளவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் பரிபூர்ணமாக ஒளி நிறைந்த நிலைகளிலே இருக்கின்றது என்பது ராகுவின் பிடியிலே சனி சுக்கிரன் புதன் என்பது இருந்தாலும் இங்கே மிதுன ராசிக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சித்திரை மாதமாக பிறந்திருக்கின்றது. காரணம் முயற்சி சாணாதிபதி. முயற்சி என்பது எந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஸ்தானம் பலமாக இருக்க வேண்டும். அந்த ஸ்தானம் என்பது இங்கே உச்சம் பெற்று சூரியனும் சந்திரனும் பார்வை பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. தாய்மார்களின் குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் தெய்வங்களை தரிசிப்பதற்கு குலதெய்வங்களில் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது சித்திரை மாதங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் சித்திரை 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியிலே கலந்து அந்த முருகனின் காவடியிலே கலந்தும் முருகனின் வள்ளி தெய்வானை என்று திருமணத்தை பார்த்து அதிலே அபிஷேகம் ஆராதனை செய்து வர நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதங்களில் இருந்தது. சித்ரா பௌர்ணமி என்பது இந்த சித்திரை மாதம், இந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெறவே இருக்கின்றது. இந்த சித்திரை 31ஆம் தேதியிலே குரு பகவான் உங்களுக்கு 7-10 கூடையவர், களத்திர ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ராசியை வந்தடைய போகின்றார். ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் நீச்சகதியிலிருந்து உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு சித்திரை 23ஆம் தேதியிலிருந்து மேஷராசியை வந்தடைகின்ற பொழுது சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலிருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளிலே, படிப்புகளிலே, வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. சூரியனும் புதனும் சரராசியிலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதற்கு நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய ஆசைகள், எடுக்கின்ற முயற்சிகளும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. 3 கூடையவர் 11ஆம் இடத்திலிருந்து அபிலாஷை ஸ்தானத்திலே இருந்து சரராசியிலே இருந்து உங்களுடைய சரராசியை, இந்த ராசி என்பது துலாம் ராசி, 7ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. கணவன் மனைவிகள் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. மூத்த சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தால் குருவின் அனுகிரகத்தினால் இருக்கிறதுனாலே தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கின்றது. இந்த 2 கூடையவரும் 5ஆம் இடத்திலே இருந்து திரிகோணம் பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றதுனாலே சித்திரை மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தொழில் வேலைகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நேர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே கிடைக்கின்றது. இதனால் வரையில் வெளிநாடு செல்ல முடியலை என்று தடை தாமதத்திலே இருந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றம். பொருளாதாரத்திலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்தில் மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்திலேயும் எதிர்பாராத வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்கு நல்ல மாற்றத்தை 10ஆம் இடத்திலிருந்து புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே நல்லதொரு திருப்தியையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சூரிய பகவான் நவகிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தற்பொழுது ராகு பிடியில் இருந்து மிதுன ராசி, மீன ராசியில் இருந்து உங்களுடைய மேச ராசிக்கு வந்து விட்டார். மிதுன ராசிக்கு 11ஆவது இடத்தில் முயற்சி சனாதி வந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம், வீரியம், சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த சித்திர மாதங்கள் என்பது. சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றதும் சந்திர பகவானும் திரிகோணத்திலே பலம் பெற்ற 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே மிதுன ராசியை பொறுத்தவரை சித்திர மாதங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றதற்கு நல்ல மாற்றத்தை குரு பகவானும் ராசியை வந்தடைகின்ற ஒரு அமைப்பு. உச்சத்தை நோக்கி 2ஆம் இடம் தன பொருளாதாரத்திலே இனி வருகின்ற நாட்களிலே சித்திரை மாதத்தில் இருந்தும் மட்டுமல்ல அடுத்தடுத்து வருகின்ற நாட்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குரு பகவானுடைய அனுக்கிரகம், சுக்கிர பகவானும் அங்கே ராகுவின் பிடியில் இருந்து உங்களுக்கு மெல்ல மெல்ல அவர் உச்சமாக வருகின்ற ஒரு அமைப்பு. உச்சத்திலே இருந்தாலும் ராகுவின் பிடியிலே இருக்கின்றது என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில மனப்பகசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. வீடு வாகன சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்களை நீங்கள் இதனால் வரையில் அனுபவித்திருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த சித்திர மாதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த கொடுக்க போகின்ற ஒரு சித்திர மாதம் வருடத்தின் முதல் நாளான இன்று இலிருந்து உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே வரண அமையாத நேர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தை புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்தில் இருந்து ராசியை வந்தடைகின்றார். தற்பொழுதும் ராசியில் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்ட காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் வரண அமையாத நேர்களுக்கும் வரண அமைகின்றது. அவர் 10 குடையவர் கேந்திர ஸ்தானங்களிலே ராசியை வருகின்ற பொழுதும் ராசிநாதனும் இங்கே 23ஆம் தேதியில் சித்திரை 23ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் லாபசனத்தை வந்தடைகின்ற காரணத்தினாலே சித்திர மாதத்திலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 6-11 கூடையவர் நீசாமிடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சர்வீஸ் ஓரியண்டல் நோய் கடன்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நீச்சமாக இருந்தாலும் இங்கே சூரிய பகவானின் அனுக்கிரகம் பஞ்சமஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு குட்டி கொடுக்கின்ற வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே நீச்சமாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்களிலே இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் கூட சூரிய பகவானின் ஒளி என்பது மிகவும் நவகிரகங்கள் கொடுக்கக்கூடியவர். இங்கே பரிபூர்ணமாக சித்திரை மாதத்தில் இருந்து அவர் உங்களுடைய 11ஆவது இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை 2ஆம் இடத்த அதிபதி ஒன்றுக்கொண்டு தொடர்பு பெற்று இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானும் உச்சத்தை நோக்கி வருகின்ற காரணத்தினாலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை பொருளாதாரத்திலே குடும்பஸ்தானம் வரண் அமையாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும், கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே இனி சித்திரை மாதத்தில் இருந்து அற்புதமான ஒரு
யோக பலன்களை கொடுக்கின்றது. இதனால் வரையில் கிரக சேர்க்கை என்பது 6 கிரக சேர்க்கையில் இருந்து ஒரே ராசியில் இருந்து கொண்டிருந்த நிலைமை என்பது முடங்கி கொண்டிருந்த நிலைகள் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கின்ற நிலைமைகள் இனி வருகின்ற நாட்களிலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை, குருவின் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்தை மட்டுமல்ல 6ஆம் இடம் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத பணவர ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர்கள் விரை செலவுகளிலே நல்லதொரு மாற்றத்தை, சுப செலவுகள் நடத்துகின்றதற்கும், கல்யாணம் தடைப்பட்ட நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கல்யாணங்கள் நடத்துகின்றதற்கும், புத்திரப்பேர் இல்லாத குழந்தைகளுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்றதற்கு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் 6-11 குடையவர் என்று சொல்லக்கூடிய ருணரோன சத்துரு ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஒரு சில சளி தொந்தரவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது. தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அது 10ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே 5 குடையர் விரையாதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே மாற்றத்தை எண்ணுகின்ற நேர்களுக்கும் தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும், நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை சித்ரா பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமிக்கு முன்பும் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தும் இந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் என்பது அதிகமாக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்ற காலங்களிலே, வெயில் காலங்களிலே சற்று கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. சூரிய பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை குழந்தை ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக அமைய பெற்ற இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசி என்பதே ஒரு காற்று ராசி. 3ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பலமாக இருந்தாலும் நீச்சத்திலே இருக்கின்றதும், ருணரோன சத்துரு ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்றதும், குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே, பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே, பெண்கள் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் சேர்க்கை என்பது தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை செய்கின்ற நேர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆகையால் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழில் செய்கின்ற இடங்களிலே ஒரு சில பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகளிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராகு பகவானுடைய பிணியிலே சனி ராகு சுக்கிரன் புதன் என்று 4 கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தேவையில்லாத பெண்கள் ஆண்களால் தொழில் செய்யக்கூடிய வேலையிலே இருந்து ஒரு சில சட்ட சிக்கல்கள் ஏமாற்றத்தையும் கண்டறியக்கூடிய தடைகளிலே அவமானங்களும் ஒரு சிலருக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமும் சித்திரை மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு, அதுவும் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கு நல்லதொரு மாற்றமாக இருந்தாலும் தொழில் செய்கின்ற இடங்களிலே ஒரு சில தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.